அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் பொறுப்புகளிலிருந்து ஒதுங்கி நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மக்களவையிலே பாஜகவோட கூட்டணிக்கு வரல, மோடியை காலவாரி விட்டார், டிச் பண்ணார் 2024. அப்போ அவர் 29லயும் டிச் பண்ண மாட்டாருன்னு கேரண்டி கிடையாது. குப்பனோ சுப்பனோ அதுக்கு கேரண்டி பண்ண முடியாது. பாஜகவில் எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா பாஜக தெருவில் தான் இருக்கணும்னு ஒரு கருத்தை அண்ணாமலை தவிர அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்காக எல்லாரும் டெல்லியில போய் சொன்னாங்க. தமிழ்நாடு பாஜகவின் முகமே அண்ணாமலை தான். எப்படி காங்கிரஸ்னா காமராஜ் தான். அந்த இடத்துக்குள்ள காந்தி அவருக்கு உறவினர் ராஜாஜிக்காக பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது காமராஜ் அமைதியா இருந்து நான் தான் காங்கிரஸ் நிரூபிச்சார். நீங்க ஒரு லிமிட்டை தாண்டி அண்ணாமலை அவமதிக்கிறீங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு? நான் எடுத்த ஓட்டுக்குள்ள சீட்டை வாங்குங்க. நீங்க உங்க ஆட்களை வச்சுக்கிட்டு 30 சீட்டு போதும் 25 சீட்டு போதும்னு சொன்னா 2.5% வரும். 29ல ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி, ராகுல் காந்திக்கு தொங்கு சதை ஒட்டுண்ணி பூதுகுளர் விஜயும் சேர்த்துக்கிட்டு பாஜகவை கலத்தி விட மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ன உத்தரவாதம் இருக்குது? அதாவது சார், இப்போ அண்ணாமலை இந்த பொறுப்புல இருந்து வெளியே வந்தது அவருடைய தந்தையுடைய உடல்நலத்துக்காக இல்லை. நீங்க சொல்றது படி பார்த்தா அதிமுகவுக்கு 2 சீட்னா பாஜகவுக்கு 1 சீட்டு வழங்கணும், அந்த கோரிக்கையை வைத்து இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுனால தான் இப்போ பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அண்ணாமலை பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ் மோடி நன்மைக்காக 29ல மோடி இங்க சாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸை பண்றாரு. அந்த பொலிட்டிக்ஸை அடிச்சு அவரை அதுல இருந்து தூக்கி விட்டுக்கிட்டு நீங்க 2021 வாங்கின மாதிரி 2.25%க்கும் 3%க்கும் சீட்டை வாங்கினீங்கன்னா எங்க அது 29 எடப்பாடி பாஜக கையில வச்சிருப்பாரு? அண்ணாமலை கிட்ட இதை விட மோடிக்கான ஒரு பெரிய பிகர் ஸ்ட்ராட்டஜி, வைடர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு சார். அது நீங்க அதை செயல்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாமே அண்ணாமலைக்குள்ள செல்வாக்கை கண்டு பொறாமப்படக்கூடியவங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளரும் விமர்சகருமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரமணி சார். தமிழ்நாட்டில் அரசியல் களம் அதிர ஆரம்பித்து விட்டது. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் பொறுப்புகளிலிருந்து ஒதுங்கி நிற்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான். அதாவது பாஜகவுக்கு பலத்துக்குரிய சீட்டு வேணும். எடப்பாடி பழனிசாமி மக்களவையிலே பாஜகவோட கூட்டணிக்கு வரல, மோடியை காலவாரி விட்டார், டிச் பண்ணார் 2024. அப்போ அவர் 29லயும் டிச் பண்ண மாட்டாருன்னு கேரண்டி கிடையாது. குப்பனோ சுப்பனோ அதுக்கு கேரண்டி பண்ண முடியாது. மோடி அதை சீரியஸாக பார்க்குறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலில் இந்துத்துவ பிளாங்கில் பலத்துக்குரிய சீட்டு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அதை வாங்கிக்கிட்டு பண்ணி பாஜகவை முன்னிறுத்தினா எடப்பாடி தான் பெரிய கட்சி 20 விழுக்காடு, இது 11.4 தான். பட் பலத்துக்குரிய சீட்டை வாங்கி இந்துத்துவ கருத்துக்களை முன்னிறுத்தி களம் கண்டாதான் பாஜக ஒரு 29க்கு ஒரு நல்ல அஸ்திவாரத்தை 26ல் போட முடியும். இதுதான் அண்ணாமலைக்கு கருத்து. அதுக்கான பேச்சுவார்த்தை என்ன தொடங்கலையே சார்? அதாவது ஷீட் ஷேரிங் குறித்த பேச்சுவார்த்தையும் தொடங்கல, அதுக்குள்ளேயும் இவர் அந்த பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டாரு. அதாவது பாஜகவில் எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா பாஜக தெருவில் தான் இருக்கணும்னு ஒரு கருத்தை அண்ணாமலை தவிர அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்காக எல்லாரும் டெல்லியில போய் சொன்னாங்க. ஒருத்தர் விடாம சொன்னாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதுல இருக்கிறாங்க. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சொல்லுவார், பெரிய பெரிய மனிதர் சின்ன புத்தி. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டு. எல்லாருமே ஒரு கருத்தை முன் வச்சு அண்ணாமலையை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய மையமாக வச்சு ஒரு கருத்தை உருவாக்கி அண்ணாமலையை தனிச்சு நிற்கணும்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையை கட்சி தலைமை பொறுப்பெல்லாம் தூக்கிட்டாங்க. எடப்பாடிக்கும் இன்னொரு நிர்பந்தம் இருந்தது. அண்ணாமலை சீமானுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாரு. அது யதார்த்த உண்மை. பிஎம்ஓ நம்ம கருத்தை அதில் ஏற்றுக்கிறாங்க. சீமான் தமிழ்நாட்டிலே இந்திரா காந்தி குடும்பத்தை
சோனியா காந்தி குடும்பத்தை ஏற்றுக்கிடாத ஒரே மாநில கட்சி தலைவர் சீமான் தான். ஒரு மாநில கட்சி அந்த குடும்பத்தோடய இருக்குது. இன்னொரு மாநில கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கரை கூட்டிட்டு போய் திருநாக்கர சன்னம் மூலமா 20 சீட்டு ஆஃபர் பண்ணாரு 24ல். அவங்க தான் அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஸ்டாலின்ட்ட இருக்கிறத இது பண்ணாண்டா. ஜெயலலிதா அம்மையார் காங்கிரஸை ஓரங்கட்டினாங்க. அந்த ஓட்டர்ஸ் வந்து இது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு திமுக கூட நின்றுட்டாங்க. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் சீமான் இப்படி சீமான மையமாக வச்சு அண்ணாமலை 18 சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லவும் எடப்பாடிக்கும் ஒரு நெசசிட்டி வந்துச்சு. எடப்பாடிக்கு நெசசிட்டி என்ன? அப்படி நடந்தால் நம்ம 150 தொகுதியில் 3வது போயிடுவோம். என்டிஏ ஓட்டெல்லாம் காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அந்த இதில் இந்த வாக்குகள், அண்ணாமலை லீடராக சொல்லக்கூடிய வாக்குகள், அண்ணாமலை சீமான சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆயிரும். அப்போ அந்த புள்ளிக்குள்ள நாம இப்போ ஒரு சில இடங்கள்ல தான் 3வது போயிருக்கோம், 1/3 இடத்துல தான் 3வது போயிருக்கோம், 2/3 இடத்துல 3வது போயிருவோம், 150 தொகுதிக்கு மேலே 3வது போயிருவோம்னு எடப்பாடி உள்ள வந்திருக்கிறார். அப்போ அவரும் கண்டிஷன் போட்டு வரல. பிஜேபிக்கும் 20 விழுக்காடு ஓட்டு உள்ள வருது. அவருக்கும் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி சீமான் அண்ணன் உறுதியானவர், சீமான் அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு அண்ணாமலை அதை பண்ணி பிஎம்ஓவும் அதை அங்கீகரித்து நடந்ததுன்னா தான் 3வது இடம் போயிருவோங்கிற அச்சத்தில் தான் அவர் உள்ள வர்றாரு. சார், அதாவது தமிழக பாஜகவை பொறுத்த மட்டும் அண்ணாமலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவரை உருவெடுத்துக்கிட்டார். அதாவது 2% இருந்த வாக்கு வங்கியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12% வந்து உயர்த்தி காட்டியதில் அண்ணாமலையுடைய பங்கு ரொம்ப அறுதிட்டு கூற முடியும். அதே நேரத்தில் இப்போ வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பொறுப்புகள்லேருந்து தன்னுடைய தந்தையுடைய உடல்நலத்தை கருதி பொறுப்புலேருந்து வெளில போகிறேன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு எனக்கு புரியல சார். அதாவது இந்த இடத்துல அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி கூட பாஜகவில் தான் இருக்கிறாரு. சசிகலா 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 சசிகலான்னு ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமியை தலைகீழ கருத்தியெல்லாம் கட்டி போட்டு தொங்க விட்டு அடித்தோம் ஜெயலலிதா இறந்த பிறகு. அந்த இதை தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த மனுஷன் பேசிட்டு சசிகலா மோடிஜின்னு குளிச்சு அலைன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னோம். இன்றைக்கும் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவை மோடி எதிர்பார்க்காருன்னு மோடி மேலே அபாண்டமாக குற்றஞ்சாட்டி அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு ஏதாவது பிரச்சனை வராதான்னு அவர் பார்க்குறாரு. ஒத்த ஓட்டு இப்படி அவருக்கு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாரு மோடி, கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்தில் பொறுப்பை கொடுத்தாரு, ராஜ்யசபா கொடுத்தாரு, அதுவும் போதாதுன்னு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமியே மோடிக்கு எதிராக இப்படி பேசும்போது தமிழ்நாடு பாஜகவின் முகமே அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் எப்படி காங்கிரஸ்னா காமராஜ் தான். அந்த இடத்துக்குள்ள காந்தி அவருக்கு உறவினர் ராஜாஜிக்காக பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது காமராஜ் அமைதியாக இருந்து நான் தான் காங்கிரஸ் நிரூபித்தார். உண்மை. வரதராஜ நாயுடு காந்தி கிட்ட சொல்லி பவர் பொலிட்டிக்ஸில் காந்தி வந்து காமராஜ் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு போனார். மகாத்மாங்கிறனால மன்னிப்புங்கிற வார்த்தையை வேண்டாம் சொல்லாண்டாம். அதே மாதிரி மூப்பனார் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. மூப்பனார் வந்து ராஜீவ் காந்தி வாழப்பாடி கூட சேர்ந்து அரசியல் பண்ணும்போது எல்லா சட்டமன்ற கட்சி தலைவர் கையெழுத்தையும் வாங்கி மூப்பனாரை சட்டமன்ற கட்சி தலைவராக்கினார் பீட்டர் அல்போன்ஸ் சகோதரர். ராஜீவ் காந்தி எல்லா எம்பிக்களுக்கும் சீட்டுன்னு சொன்னார். இப்போ நீங்கள் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி அண்ணாமலையை அவமதிக்கிறீங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? நான் எடுத்த ஓட்டுக்குள்ளே சீட்டை வாங்குங்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஆட்களை வச்சுக்கிட்டு 30 சீட்டு போதும் 25 சீட்டு போதும்னு சொன்னால் 2.5% வரும். ஏற்கனவே 2021 2.7% ஓட்டு எல்முருகன் தலைமையில் எடுத்ததுனால தானே 24 இந்த கட்சி இது என்ன ஓட்டு செப்ப ஓட்டு. இதுக்கு பதிலாக பாஜக தள்ளி விட்டா 5% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரும்னு பாஜக தூக்கி அடிச்சாரு. செங்கோட்டை அன்னைக்கு என்னவோ பேசிட்டு திடுறாரு. அவரே அன்னைக்கு பாஜகவுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு நஷ்டம்னு அவர் தான் சொன்னார். சிவி சண்முகம் ஆதாரம் என்கிட்ட இருக்குது, பாஜகவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதனால தோத்தோன்னு சொன்னார். ஜெயக்குமார் இன்னைக்கும் அதை சொல்லுவார். ஸோ நீங்கள் என்ன கணக்கு போட்டீங்க? பாஜகவை கலத்தி விட்டுட்டா உங்கள் கட்சி பலம் பெற்றுரும். உங்கள் கட்சிக்கு வந்து 2.7 விழுக்காடு ஓட்டு தான் போகும். நமக்கு ஒரு 5-6 விழுக்காடு அடிப்படை அதிமுக ரெட்டலை ஓட்டு வரும்னு சொன்னீங்க. வரலையே. நீங்கள் பாஜக கிட்ட பல இடங்களில் 3வது பேருக்கீங்க, டெபாசிட் இழந்திருக்கீங்க. அப்போ மீண்டும் 30 சீட்டு 25 சீட்டு வாங்கினா 29 ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி, ராகுல் காந்திக்கு தொங்கு சதை ஒட்டுண்ணி ஊதுகுளர் விஜயம் சேர்த்துக்கிட்டு பாஜகவை கலத்தி விட மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ன உத்தரவாதம் இருக்குது? மோடியை டிச் பண்ண மாட்டாருன்னு என்ன இருக்குது? மோடிக்காக ஃபயர் ஃபைட்டிங் பண்றாரு அண்ணாமலை. நீங்க ஒரு எம்எல்ஏ ஆனா போதும், 15 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சீட்டு தாங்கன்னு மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. பாஜகவின் முகம் அண்ணாமலை. மோடிக்கு 29 ஜெயிக்கிறதுக்காக அவர் வந்து 50 சீட்டுக்கு மேல வேணும், இந்துத்துவ பிளாங்ல
தேர்தலை நடத்தணும்னு அவர் நிற்கிறாரு. ஸோ அண்ணாமலை அதில் கரெக்டாக தான் போறாரு, மோடிக்காக தான் நிற்கிறாரு, கட்சிக்காக தான் நிற்கிறாரு. அதாவது சார், இப்போ அண்ணாமலை இந்த பொறுப்புல இருந்து வெளியே வந்தது அவருடைய தந்தையுடைய உடல்நலத்துக்காக இல்லை. நீங்க சொல்றது படி பார்த்தா அதிமுகவுக்கு 2 சீட்னா பாஜகவுக்கு 1 சீட்டு வழங்கணும், அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுனால தான் இப்போ வந்து பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கோரிக்கை ஒன்று நிராகரிக்கப்படலை. தந்தைக்காக அவர் மனம் இருந்து பார்க்குறதுல நம்ம அதில் சென்டிமெண்ட்டுக்குள்ளே நம்ம போகாண்டாம். அதை அவர் உண்மைதான் பண்ணுறாரு, இருக்கிறாரு. அது ஒரு தந்தைக்கு மகனாற்றுவது கண்டிப்பாக செய்யணும். இவரை ஐபிஎஸ் ஆக்கி வச்சுற தந்தை அதுக்கு பண்ணுறாரு. எந்த மகனும் தந்தைக்கு உறுதியாக செய்ய வேண்டியது அந்த வேலையை அவர் செய்கிறார். பட் இந்த நிலைப்பாடு அதிலிருந்து ரிசைன் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸுங்கிற குற்றச்சாட்டும் வரக்கூடாது. மோடி சசிகலா ட்ரீட்மெண்ட்டை விஜய்க்கு கொடுக்குன்னு நினைக்கிறாரு. தமிழிசை ரசிகர் மன்ற தலைவி மாதிரி காலையிலையும் மாலையிலையும் விஜயை பற்றி பேசினாங்க. நயினார் நாகேந்திரன் விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மோடி என்ன நினைக்கிறாரு? இது நாசகார சக்தி, இது பாய்சன், இது விஷம், மோடிக்கு எதிரான விஷம். வரும்போதே ராகுலுக்கு ஒரு ஸ்டூஜ் ஆட்டு, ஒட்டுணி ஆட்டு, ஊதுகுழல் ஆட்டு, தொங்கு சதையா வருதுன்னு விஜய் அடிக்கிறாருல்ல. அண்ணாமலை பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ் மோடி நன்மைக்காக 29 மோடி இங்கே சாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸை பண்ணுறாரு. அந்த பொலிட்டிக்ஸை அடித்து அவரை அதில் இருந்து தூக்கி விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து 2021 வாங்கின மாதிரி 2.25%க்கும் 3%க்கும் சீட்டை வாங்குறீங்கன்னா எங்கே அது 29 எடப்பாடி பாஜக கையில் வச்சிருப்பாரு? அது மட்டும் இல்லை, இந்த அணிக்குள்ள ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா உருவம் கொடுத்து அண்ணாமலைக்கு ஓட்டுக்கு மரியாதை இருக்குது, இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு உருவம் கொடுத்து 50 சீட்டுக்கு மேலே கொடுத்தாதான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரி சார். அதாவது இப்போ அண்ணாமலை வந்து பொறுப்புல இருந்து வெளியே வந்த உடனே பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, தேசிய ஜனநாயக அணி கூட்டணியில் வந்து அதிமுக தான் தலைமை. அந்த அதிமுக தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தன்னை வந்து பாஜகவுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடியவருக்கு எதுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தேர்தலில் அவர் பங்கேற்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. சார், 50 சீட்டும் கொடுத்து இந்துத்துவா இதுலேயும் அந்த இது போச்சுன்னா அது பாஜக அவர் எடுத்த ஓட்டுக்குள்ளே உரிய அந்தஸ்து கிடச்சிக்கிடுச்சு. அது அண்ணாமலையால் கிடைச்ச அந்தஸ்துன்னு வரலாறு சொல்லும். மோடி அதுக்குள்ள அங்கீகாரத்தை கொடுப்பாரு. 29 எடப்பாடி நினைச்சாலும் பாஜகவை மோடியை டிச் பண்ண முடியாது. அதுக்குள்ள சேஃப்கார்டையும் கேரண்டியும் தான் ஆர்டி டீம் நாங்களும் கேட்குறோம், அண்ணாமலையும் கேட்குறாரு. சார், அண்ணாமலையும் நாங்களும் இதில் ஒத்த கருத்தில் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும். சரி சார், நீங்கள் மோடிக்காக இருக்கும். ஓகே சார், நீங்கள் மோடிக்காக இருக்கீங்க. அண்ணாமலை பொறுத்த மட்டும் வந்து சார், நீங்கள் அவர்கிட்ட அவருடைய அபிமானி கூட, அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டால் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அண்ணாமலை திடீர்னு இந்த தேர்தல் நேரத்தில் ஒதுங்கி இருக்கிறது அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கக்கூடும். ஆனால் ஏதோ ஒரு திட்டம் இருக்க மாதிரி தெரியுது சார் அண்ணாமலைக்கு. சார், அண்ணாமலை கிட்ட இதை விட மோடிக்கான ஒரு பெரிய பிகர் ஸ்ட்ராட்டஜி, வைடர் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது சார். அது நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து அண்ணாமலைக்குள்ள செல்வாக்கை கண்டு பொறாமப்படக்கூடியவங்க. அரசியல் மேடையில் சலங்க கட்டி ஆடினா ஆட்டம் தெரியாதவன்லாம் மொத்தமாக சேர்ந்து பவர்ஃபுல்லாக தொண்டர் பலம் கொண்டவன் மேலே பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, எதிர்ப்பை காட்டத்தான் செய்வான். எந்த கட்சியிலையும் அது நடக்கத்தான் செய்யும். குமரியானந்தனுக்கு ஜனதா கட்சியில் பாரா போன்றவங்க மூலமாக நடந்தாலும் சரி, வைகோவுக்கு நடந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது எல்லா தலைவர்களுக்கும் வந்து நடக்கத்தான் செய்யும். ஒரு க்ரோட் புள்ளி கெப்பாசிட்டி இல்லாத 10 தலைவர்கள் க்ரோட் புள்ளி கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் மேலே பொறாமப்படுவாங்க. பேச்சு திறமை உள்ள ஒரு தலைவர் மேலே பேச்சு தலைமையும் கெப்பாசிட்டியும் இல்லாத 10 தலைவர்கள் சேர்ந்து பொறாமப்படுவாங்க. அந்த விஷயம்தான் தமிழக பாஜகவில் நடக்குது. இதையும் மீறி தான் என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். அண்ணாமலை தணிக்கை ஆரம்பிப்பாருன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், மோடிக்கு வேல்யூவேஷனாக உள்ள இருக்கணும் என்னைக்கும். அதுதான் நம்ம கருத்து அண்ணாமலை பற்றி. ஸோ என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ்ன்னு என்டியூரன்ஸோட இருந்து காய் நகர்த்தணும். அந்த நகர்வு வந்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்தின்னு ஐபி ரிப்போர்ட் பண்ணுறான். குஜராத் டீம் அதை சொல்கிறாப்புல, நாங்களும் மோடி கிட்ட தான் சொல்கிறோம். 29 வெற்றிக்கு அண்ணாமலை தேவைங்கிறோம். அப்போ அண்ணாமலையை அவருடைய நோக்கம் எண்ணம் என்னங்கிறத பார்த்து செயல்படுறது தான் டெல்லி தலைமைக்கு வந்து ப்ரூடன்ட் டிசிஷனாக இருக்கும். ஒரு ஆப்டிமிஸ்டிக், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வியூவாக இருக்கும். அந்த இதில் என்ன நிகழ்வுகள் நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, அண்ணாமலை வந்து அரசியலில் வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ வந்து இந்த எலெக்ஷனுக்காக பொறுப்பிலேருந்து அவர் வெளியே போனதுனால மறுபடியும் அதாவது ஆப்போசிஷனுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆக்ஷனில் இருப்பாரா எப்படி? அவர் ரியாக்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு.
மோடி விஷ சக்தி அப்ப அதாவது- பாய்சன் நினைக்கக்கூடிய விஜயை அடிச்சு அவர் மட்டும்தானே தமிழக பாஜக நொறுக்கிறாரு. மோடி ஜனநாயகம் இதில் என்ன நடக்குன்னு தெரியும். சசிகலா ட்ரீட்மெண்ட்னு நம்ம சொன்னதான் நடக்குது. அப்போ மோடிக்கு எதிரான சக்தி விஜய். அவர் சக்தி ஆகிறது மோடிக்கு நஷ்டம். அவரை அடிக்கிற வேலையை மோடிக்காக அண்ணாமலை தானே பார்க்குறாரு. இந்த தேர்தலில் மட்டும் சைலண்ட் மூடில் இருப்பார், அப்படிதானே சார்? இன்னும் தேர்தல் வரல, தேர்தல் தேதி அறிவிக்கல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் இருக்கு. சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம் சார்.